ஜெய் சாயிராம். நம்மை பற்றி கவலையே படாதவர்களுக்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணம் முதலில் நம் மனதில் எழ வேண்டும். அவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அமைதியாக இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அப்பாவை சர்வசாதாரணமாக நினைத்து அப்படியே கடந்து விடாதே என் பிரியமே. நிச்சயமாக உனக்கொரு இனிப்பான செய்தியை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படத்தான் போகிறது. நீ எதிர்பாராத அந்த நல்ல மாற்றத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கான செய்தி உன் செவி வந்து சேர்ந்தே தீரும். ஆம் என் பிரியமே, மனதை எப்பொழுதுமே அமைதியாக வைத்துக்கொள், நிதானமாகவும் வைத்துக்கொள். கவலைப்படுவதற்கு என்று நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட அமைதியாக இரு. எது நடந்தாலும் பொறுமையாக இரு. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. காரணத்தோடுதான் எல்லாம் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, யாராவது உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நம்பு. உனக்கு கிடைத்திருக்கும், உனக்கு அமைந்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சுகமாக வாழ்வதுதான் அழகு. அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றுவது உன் கையில் தான் இருக்கிறது என் பிரியமே. உன் கையில் தான் இருக்கிறது உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய நிம்மதியும். ஆம் என் பிரியமே, மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். முடிந்ததையும் சரி, நடந்ததையும் சரி எப்பொழுதுமே நினைவுக்கு கொண்டு வராதே என் பிரியமே. ஆனால் அதனால் நீ கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும், அதை மட்டும் ஒருபோதும் மறந்தும் விடாதே. உனக்காக யாருமே இல்லையே என்று வருத்தப்படுவதை விட உனக்கானவர்கள் அவர்கள் அல்ல என்பதை நினைத்து கொண்டு கடந்து போய்விடுவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. நீ இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடி கண்டுபிடித்து விடலாம். ஆம் என் பிரியமே, நீ இழந்தது நிம்மதியை என்றால் அதை தொலைத்த இடத்தில் நிச்சயமாக தேடி போகாதே. நிச்சயமாக அது மீண்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவுதான் தேடினாலும், எங்கு தேடினாலும் அது உன் கைகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது என் பிரியமே. அதை புரிந்து கொள். எல்லா இடங்களிலும் ஊமையாகவே இருந்து விடாதே. சில இடங்களில் வாழ்க்கை உன்னை ஊமையாக்கிவிடும். மற்றவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே என் பிரியமே. ஒருபோதும் நினைக்காதே. பிறகு உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கவும் பல பேர் காத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாமல் இரு. ஆம் என் குழந்தா, தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் உன்னால் மிக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று மிக சுலபமாக உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று உனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு வந்துவிடு என் பிரியமே. ஏன் தெரியுமா? நல்லது உன் மனதை ஒருபோதும் அலைக்கழிப்பதே கிடையாது. நல்லது உன் மனதை ஒருபோதும் அலைக்கழிப்பதே கிடையாது. சில பேர் உன்னிடம் பணிந்து போவதால் அவர்களை கோழை என்று நினைத்து விடாதே என் பிரியமே. அவர்களை கோழை என்று மட்டும் நினைத்து விடாதே. ஆம் என் பிரியமே, அவர்களின் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவர் அல்ல என்று கூட அர்த்தமாக இருக்கலாமே.
ஏன் அப்படி நீ சிந்தித்து பார்த்ததில்லை இது நாள் வரையிலும்? உன்னை எதிர்த்து நிற்கும் தீயவர்களுக்கு நீ கொடுக்கும் சிறந்த பதிலடி என்ன தெரியுமா என் பிரியமே? எதுவும் பேசாமல் அமைதியாக மௌனமாக இருப்பதுதான். ஆம் என் பிரியமே, உன்னுடைய குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக தெரிய வேண்டும். ஆம் என் பிரியமே, அப்படி வாழ கற்றுக்கொள். சிலருடைய அன்பை வார்த்தைகளால் உணர்த்திவிடலாம், சிலரின் அன்பை உணர்வுகளால் உணர்த்திவிடலாம். ஆனால் சிலருடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது. அதை காலமே உணர்த்தும் பொழுது கலங்கி நிற்கும் மனம், அதை காலம் உணர்த்தும் பொழுது கலங்கி நிற்கும் மனம். ஆம் என் பிரியமே, வார்த்தைகள் மிக மிக வலிமையானது என்பது உனக்கு தெரியுமா? ஆம், இல்லை என்ற மிக சிறிய வார்த்தைகள் கூட சில நேரங்களில் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடுகிறது தானே. ஆம் என் பிரியமே, வார்த்தைகளுக்கு அதீத வலிமை இருக்கத்தான் செய்கிறது. அதீத வலிமை இருக்கும் சில சொல்லுக்கு சில வலிமையான அர்த்தங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதிக ஆழமான அர்த்தம் கொண்ட பதில் கூட அதுதான் என் பிரியமே. எப்பொழுதுமே உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே. என் அன்பு பிள்ளையே, யார் ஒருவர் அவர்களுடைய செயலும் அவர்களுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுகிறார்களோ, அமைதியை மட்டுமே உன்னுடைய ஆயுதமாக வைத்துக்கொண்டு அவர்களிடம் நீயும் வாதாட கற்றுக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யவே செய்யாதே. அவர்களுக்கு புரியவே புரியாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு காலமே தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் என் பிரியமே. நீ தேவையில்லாமல் அவர்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணி விடாதே. வாழ்க்கையில் உன் எதிரில் இருப்பவர்களை விட, உனக்கு முன்பாக இருப்பவர்களை விட, உனக்கு அருகில் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இரு என் பிரியமே. வெளிப்படையான எதிரிகளை விட பொய்யான அன்பை காட்டி பக்கத்தில் இருக்கும் துரோகிகள்தான் மிக மிக ஆபத்தானவர்கள் என்பதை புரிந்து கொள். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே, வாழவே பிடிக்கவில்லையே என்று மற்றொன்றை தேடாதே என் பிரியமே. மற்றொன்றை தேடாதே. ஏனென்றால் யாருக்கு தெரியும், அது இன்னும் வேதனை நிறைந்த வாழ்க்கையாக கூட இருந்துவிடலாம் என்று யாருக்கு தெரியும்? எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு இன்பம் அடைவது எப்படி என்பதை தேடி கண்டுபிடி. இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்று தேடி கண்டுபிடி. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்பொழுது தேடி செல்கிறாயோ அப்பொழுதுதான், அந்த நிமிடம்தான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். உலகில் உள்ள எல்லா வழிகளை விடவும் மிக மிக கொடியது பகிர்ந்து கொள்ள முடியாத வழிகளை மனதுக்குள்ளேயே மறைத்து வைப்பதுதான். பகிர்ந்து கொள்ளவே முடியாத வழிகளை மனதிற்குள்ளேயே மறைத்து வைப்பதுதான். அதுதான் மிக மிக கொடியது. அதைவிட கொடியது என்ன தெரியுமா? அந்த வலியை தருவது நீ அதிகமாக நேசித்தவர்கள்தான் என்பது மிக மிக கொடுமையான விஷயம். ஆம் என் பிரியமே, விட்டு போன உறவு என்பது அனைத்துமே இழந்ததற்கு சமம். அதை தூக்கி எறிவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. உனக்கு எது தேவையோ, உனக்கு என்று எது எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக உன்னிடமே நிலைத்து இருக்கும். உன்னை விட்டு செல்லும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை என் பிரியமே, தவறு இல்லைதான். ஆனால் அதையே வாடிக்கையாக்கி கொள்ளாதே என் பிரியமே. பிறகு உனக்கும் உணர்வுகள் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள் நீ விட்டு கொடுத்தவர்கள். இதுதான்
வாழ்க்கை. நாம் என்றையுமே தேவைக்கு வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைத்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரமாக வருகிறார்கள். சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பாடமாகவே வருகிறார்கள். உடன் இருப்பவர்களுடன் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க பழகு. எதிரி பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் ஏராளம் பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உடன் இருந்தவர்களே பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இதுவரை எவருமே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்பிக்கையோடு இரு, சுதாரிப்பாக இரு. உன்னையே எதை நினைத்தும் முடக்கிக் கொள்ளாதே என் பிரியமே. சில பேரை மறந்துவிடு, சில பேரை மன்னித்துவிடு, சில பேரை கடந்து சென்றுவிடு, சில பேரை நினைக்கவே நினைக்காதே. யாரையும் தூக்கி சுமக்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி நீ தூக்கி சுமந்தால் உன்னுடைய வாழ்க்கையே சுமையாகிவிடும் என் பிரியமே. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும், அதுதான் நம்பிக்கை. தோல்வியையே வீறு கொண்டு தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்த்துவது கடினம். நம்பிக்கையோடு இரு, உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் நேர்மையோடும் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. நேர்மை, நம்பிக்கை, முயற்சி ஆகிய மூன்றும் தான் உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். கஷ்டங்கள், கவலைகள் உனக்கு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது, நான் மட்டும்தான் வேதனையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று எவருமே இல்லை. அனைவரும் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கவலைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உனக்கு மட்டும் அது புதிதல்ல, நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கும் அல்ல. உன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசம்தான். எப்பொழுதுமே நீ நினைப்பது உன் வசம்தான். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு எங்கும் போகாது. அது உன் கையில்தான் இருக்கும். நீ வளர்த்த நம்பிக்கை என்னும் விருட்சம் உன் மனதில் இருக்கும் வரை அது கனி கொடுக்கும் காலம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்த்து ருசிக்க, சேர்த்து ரசிக்க நான் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். கலங்காதே, பயப்படாதே. நீ இனி நன்றாக இருப்பாய். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் குலை தள்ளிய வாளை போல தழைத்து ஓங்கி நிற்கத்தான் போகிறீர்கள். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். மன வலிகள் மட்டுமே நிறைந்திருக்கிறதே என்று வருந்தாதே. உன் மன வலிகள் உடைந்த வாழ்க்கை மிக பொற்காலமாகவும் மிக வசந்தமாகவும் மாறும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு, அதே சமயம் கவனமாக இரு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி கஷ்டங்களையும் கவலைகளையும் போராட்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனமும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனமும் ஏன் உன் மனமும் ஒரே நிலையில் இருக்கும் என்பதை யாருமே சொல்லிவிடவும் முடியாது, நினைத்துவிடவும் முடியாது. மாறிக்கொண்டே இருப்பதுதான் மனிதனின் மனம். மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் மனமும் மாறிக்கொண்டே இருக்கும்.
எனவே இன்று நினைப்பதை இப்பொழுதே இந்த நொடியே செய்துவிடு. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றினால் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை சரி செய்துவிடு. ஏனென்றால் மனம் மாறிவிட்டால் உன்னுடைய எண்ணமும் மாறிவிடும் அல்லவா? மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்று உன் மனதில் தீர்க்கமாக ஒரு முடிவை வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. இதில் மட்டும் மிக மிக கவனமாக இரு. மற்றவர்கள் மனதை காயப்படுத்தினால் அதுவே உன் வாழ்க்கையில் மிக பெரிய தோல்வியாக வரும். மன நிம்மதி கெடும், வாழ்க்கை பறிபோகும், அனைத்துமே உன்னை விட்டு சென்றது போல உணர்வாய். நன்றாக ஒன்றை புரிந்து கொள். கரையும் மெழுகுவர்த்தியில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருந்தால் எதையுமே மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிலையில்தான் அனைவரிடமும் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை இழக்கும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுமையாகி விடுகிறது. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரல் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் பெரியதாக என்ன சாதிக்க வேண்டும் என்று நீ உன்னையே கேட்டுப்பார். என்ன சாதித்து விட்டாய் என்பதை உன் மனதில் சிந்தனை செய்து பார். இது நாள் வரை எதையுமே செய்யவில்லை என்றுதான் உனக்கு தோன்றும். எனவே நீதான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாயே. அந்த கவலையே உன்னை சாதிக்க அடைய விடாமல் முடித்து கொண்டிருக்கிறது. எனவே கவலையை முதலில் தூக்கி எறிந்துவிடு. சாதனையை உனதாக்கிக்கொள், வெற்றியை உனதாக்கிக்கொள். அப்பொழுதுதான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ வாழப்போகும் அந்த நல்ல வாழ்க்கையை நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நிகழும். நல்ல மனம் படைத்த உனக்கு இப்படித்தான் என்னுடைய உதவி கிடைக்கும். இதை முழுவதுமாக கேள். என்ன கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் உன் முகம் மலரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான்
நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே.
என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள்.